கொடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. டயத்தை பார்த்துக்கணும். ஏன்னா சரியான டயத்தை ஆரம்பிச்சு சரியான டயத்துக்கு நம்ம முடிச்சாங்க. ஆமென். சில வேலைக்கு வந்துருக்கீங்க, சில பிள்ளைகளோட இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆலயத்துடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா அந்த ஆலயத்தை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா உலகத்தில் வேலை செய்யற கூட என்ன செய்வாங்க, தன்னுடைய பிசினஸை இன்னும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. ஆனா இது உன்னதமான தேவனோட ராஜ்யம் சபை இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்தோட எல்லா தேவைகளையும் கர்த்தரே நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டு சந்திப்பார், ஜெபிக்கிற பிள்ளைகள் கொண்டு சந்திப்பார். அற்புதமா சந்தித்து இந்த ஆலயம் மீதியான வேலைகள் எல்லாவற்றையும் நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றி பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் உங்களை ஜெபிப்போம். அவருடைய வார்த்தைக்காக எந்த நாட்களில் வந்திருக்கிறோம், நாட்களில் கர்த்தர் நம்மோடு இடைபெறும்படியாக ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே இந்த பிரசன்னங்கள் மத்தியில் வரட்டும். இயேசப்பா, இந்த நாட்களில் சிலுவையில் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக பட்ட பாடுகள், கஷ்டங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் அநேகம் தியானிக்க போனோம். ஆண்டவரே அதனுடைய வார்த்தை ஆண்டவரே சனங்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த தேவன் விரும்புகிறோம். பரிசுத்த தேவனே ஆகியவர்களே அந்த வார்த்தையை கொடுக்க ஆண்டவன் ஆண்டவரே இந்த பிரசன்னமாக அடி செலுத்துவோம். அதை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இந்த பிரசன்னத்தினால் நடத்துங்க. ஆண்டவரே கேட்கிற சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே சனங்களுடைய இருதயம் ஆண்டவரே திறந்த வசனத்தை கேட்டு அதை கைகொண்டு அதன்படி நடக்க அதற்குரிய அவசரங்களை ஆண்டவரே வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர் பேசுகிறீர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்களுடைய ஆகிய கடத்தல் ஒப்புக்கொள்ளும். நீர் மாத்திரம் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 2 நாட்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை ஒவ்வொருத்தரும் நீங்க தியானிச்சுட்டே வந்துருக்கீங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார். இந்த நாட்களில் செய்தி தலைப்பு இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர். அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 நாட்கள்ல நாம் இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு கண்டிப்பா அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவங்க தெரியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அப்பா எப்படிப்பட்டவங்க பிள்ளை சொல்லுவாங்க, அம்மா எப்படிப்பட்டவங்க பிள்ளை சொல்லுவாங்க. அதே போல தாய் தகப்பன்ல நம்மளுடைய பிள்ளைகள் குறித்து மகனை குறித்து மகனை குறித்து கேட்டா சொல்லுவாங்க, என் பையன் இதோ சாப்பிடுவோம், என் மகளுக்கு இதோ பிடிக்கும், ட்ரெஸ் இந்த பிடிக்கும். அதே போலதான் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமென். இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க போறோம். வாசிப்போம் ஒரே ஒரு வசனத்தை. யோவான் 11 அதிகாரம் 5வது வசனம். யோவான் 11:5. இங்கே இயேசு சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அன்பானவர். ஆமென். முதலாவது இயேசு அன்பானவர். நம்முடைய ஆண்டவர் நம் மீது பாசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். ஆமென். அன்பு ரொம்ப எல்லாத்துக்கும் தேவை. அன்பு இருதயத்தில் கண்டிப்பா இருக்கும். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்கெல்லாம் இயேசு அன்பா இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பா இருக்கிறார். இங்க லாசரு பாருங்க, வியாதியா இருக்கிறார். இயேசுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, வியாதியா இருக்கிறோம். அடுத்து பாருங்க, அவன் லாசரு மறிச்சிட்டான். ஆனா இயேசு அப்போ வரல, 4 நாள் கழித்து தான் மாறாரு. அதுக்கு முன்னாடி 35 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு தண்ணீர் விட்டார். வாசிக்க, தண்ணீர் விட்டார். 36 வசனம் வாசிக்க. ஆமென். அப்ப லாசரு மேல ஆண்டவர் அன்பா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீர் விட்டார். நமக்காக தண்ணீர் விடுகிற ஒரு தெய்வம். ஆமென்.
ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. நம்புறீங்களா? நீங்க நினைக்கலாம், எனக்கு யாராவது கண்ணீர் இருந்தாங்களா? நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் தனிமையா அழுதுட்டு இருக்கேன், ரொம்ப புலம்பிட்டு இருக்கேன், இன்னும் என் குடும்பத்தில் சொல்லல, அப்படியே தான் இருக்கு, நான் மட்டும் தான் கண்ணீர் விட்டு இருக்கேன் அப்ப நினைக்காதீங்க. உங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒருத்தர் இயேசு இருக்கிறார். ஹalleluya. 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 உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார். நம்மளை நேசிக்கிறவர், நம்மை அன்பா இருக்கிறவர், ஆசிரியர் அன்பா இருக்கிறார். ஆமென். அவர் ஆண்டவரோட சாதாரண மனுஷன், நம்மை போன்ற மனுஷன், தேவன், தேவகுமாரன். ஆமென். அவர் அழுகணும் அவசியமே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக கண்ணீர் காரணம் என்னன்னா, இந்த லாசரு மேல அவரோட அன்பு வச்சு ஆமென். இன்னைக்கும் நமக்காக சிலர் கண்ணீர் விடுகிறவா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நான் மட்டும் அழுகிட்டே இருக்கேன், நான் மட்டும் வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், என் கண்ணீரை யார் பார்க்கிறா? வசனம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். ஹalleluya. கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆமென். கண்ணீரை துணியில வைத்திருக்கிறோம். நீங்க யாரும் சொல்லுகிற விடுதலை ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் பதில் உண்டு. ஆமென். ஹalleluya. நிச்சயமாய் உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க கூட கர்த்தர் நீங்க பண்ணுகிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. காரணம், நம்ம இயேசு நமக்காக கண்ணீர் விடுகிறார். அப்ப அவன் இருதயத்தில் நாம் இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நம்ம இருதயத்தில் அவர் இருக்கிறாரா? அவர் இருதயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம இருதயத்தில் 24 hours, அதாவது 24 மணி நேரம் இயேசு இருக்கிறாரா? இயேசுக்கு ரொம்ப அன்பா அவர் நம்ம அன்பா இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டவர் ஆமென். அன்பா இருக்கிறார். ஆனால் நாம் ஒரு அன்பா இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டாரு. அதோட போய் நாங்க சொல்றாங்க, வசனம் சொல்றாங்க, இவர் எவ்வளவாய் அவர் மேல அன்பா இருந்தார், அவர் நேசித்தார். வாசம் எவ்வளவு நல்லவர் பாருங்க, நம்மளை நேசிக்கிறார். அதுதான் இயேசு அன்பானவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அன்புள்ளவர். ஆமென். நம்மை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவர். உலகத்தோட அன்பு ஒரு நாள் மறைஞ்சிடும், அல்லது நம்மளை விட்டு விலகி கூட போயிடும், ஆமென். அது பிரிந்து கூட போயிடும். நாம் நேசித்தவர்கள் அல்லது நம்மை நேசித்தவர்கள் சில நேரத்தில் நமக்கு விரோதமாக கூட நிற்கிறாங்க, அல்லது பூமியை விட்டு கூட போயிடுவாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். ஆனா உலகத்தில் முடிவில் படைக்கும் நம்மை நேசிக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். ஹalleluya. இயேசு மாத்திரம்தாங்க. அவர் சொல்ற சதா காலமும் நான் உங்க கூட. யாராவது சொல்ல முடியுமா? நம்மளோட தாய் தகப்பன் சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நம்முடைய தாத்தா பாட்டி சொல்ல முடியுமா? நம்முடைய நண்பர்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய உறவினர்கள் சொல்ல முடியுமா? யாருமே உலகத்தில் முடியவே நான் கூட இருக்கேன்னு சொல்லவே முடியவே முடியாது. ஆனால் இயேசு மாத்திரமா சொல்றான், உலகத்தில் முடிவு வரைக்கும் சதா காலமும் நேற்று இருந்தான், இன்று இருக்கிறான், நாளை இருப்பான். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப இயேசு அன்பானவர், அன்பானவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக பாடுபட்டவர், நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த வாசல் நல்ல இடத்துல போறோம், போய் சொல்றோம், வாசல்வே வெளியவா, உயிரோடு ஆமென். ஹalleluya. ஹalleluya. எதற்காக கண்ணீர் கவலைப்படாதீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். எந்த காரியத்துக்காக நீங்க காய்கிட்டு இருக்கீங்க, எந்த காரியத்துக்காக உங்க இருதயம் வேதனைப்பட்டு இருக்கு, துக்கப்பட்டு இருக்கு, துயரப்பட்டு இருக்கு, இயேசு சமூகத்துக்கு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க அன்புள்ளவராக இந்த காரியத்துக்காக ஆண்டுகிட்டு இருக்கு, இந்த காரியம் நடக்கணும், என் வீட்டில் நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், என் வேலை நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. அந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரிய அனுபவம் செய்வோம். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதலாவது அன்புள்ளவராக இருக்கிறார். நாமும் இயேசுவை போல அன்புள்ளவராக இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கணும். ஆமென். ஆமென். எல்லாரையும் நேசிக்கணும். மத்தேயு ஆமென். நீ உன்னை நேசிக்கிறத போல எல்லாரும் நேசிக்கிறார், அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஹalleluya. முதலாவது ஆண்டவருக்கு அன்பா இருக்க வேண்டும். இரண்டாவது எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அன்பை குறித்து
குறித்து ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசு சொல்றத மாத்திரம் இல்ல, செயல்ல காமிச்சார். ஆமென். நம்ம வாயால மாத்திரம் நான் ரொம்ப அன்பா இருக்கேன், நான் ரொம்ப பாசமா இருக்கேன் சொல்றதை காட்டிலும் வாழ்க்கையில காமிக்கணும். ஹalleluya. செயல்ல காமிக்கணும். இயேசு அப்படியே காமிச்சார். ஆமென். அப்ப நாம் அன்போட இருக்க வேண்டும். இரண்டாவதாக இயேசு எப்படிப்பட்டவர் வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம். இரண்டாவது இயேசு மன்னிக்கிறவர். முதலாவது இயேசு அன்பானவர், இரண்டாவது இயேசு மன்னிக்கிறவர். இங்க பாருங்க, திமிர்வாதக்காரன், அதாவது பக்கவாதம் அப்படிப்பட்ட வியாதியில இருக்கிற ஒருத்தரை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தவங்க இயேசு சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க இருக்கிறது வியாதி வருதான், படுத்த படுக்கையா தூக்கிட்டு வராங்க. நம்மளே யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஒரு வியாதி இருக்கோம், 4 பேர் 5 பேர் தூக்கி போறாங்க, தூக்கி போறாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு என்னாச்சு, எத்தனை மாசமா இருக்குது, எத்தனை வருஷமா இருக்குது, என்ன சாப்பிட்டாரு, வீட்டுல இருக்கா, அத வீட்டுல யாருக்கா இருக்கா, இப்படிதான் கேட்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுதுன்னா யாருக்கு புரியுமோ? டாக்டர் இப்படி பேசுறாரு, யோசிக்கும். இங்க இயேசு என்ன சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. காரணம் பாவத்தினால் அந்த வியாதி, அந்த நோய் அவருக்கு வந்துவிட்டது. ஆனா இயேசு அந்த இடத்துல அவரை மன்னிக்கிறார். ஹalleluya. மன்னிக்கிறவரா வெளிப்படுகிறார். மன்னிக்கிற இருதயம் உள்ளவர் தான் இயேசு. ஆமென். ஆமென். இந்த பாவத்தின் விளைவால் அந்த மனிதன் தான் பார்க்கிற எவ்வளவு பாவம் செஞ்சான்னு ஆண்டவருக்கும் அவனுக்கு மாத்திரம் தெரியும். ஆனா இயேசு அவருக்கு தெரியுமா, இந்த வியாதி பாவத்தின் விளைவால் வந்தது. கரெக்டா பாருங்க, வார்த்தை பிடிச்சிட்டார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நாமும் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப இயேசுவை போல நாம் மாறணும். வசனம் சொல்றது மத்தேயு 9:7 வசனம், 9:7 வசனம். அவன் உடனே இருந்தவன் வீட்டுக்கு போனான், சுகம் பெற்றான். தன் பாவத்தின் விளைவால் வந்த அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றான். அவன் எத்தனை ஆஸ்பத்திரி போனான் தெரியாது, அந்த மனிதன் எத்தனை நாட்டு மருத்துவம் வந்தான் தெரியாது, எங்கெங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போனாலும் தெரியாது. ஆனா இயேசு கிட்ட சுகம் அடைந்தான். ஹalleluya. அப்ப இயேசு பாவத்தை மன்னித்தார். இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு? இயேசுக்கு மாத்திரம். ஹalleluya. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருகிற அதிகாரம் இருக்கு. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு. ஹalleluya. ஹalleluya. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா இயேசு தன் மாத்திரம் தான் முடியும். ஆமென். நான் செஞ்சாலும் சரி ஒன்றும் அதையே ஆகாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த மனிதன் திமிர்வாதக்காரன், அந்த பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு வியாதி வந்து ஒரு வாரம் நடுவில் படுக்கையா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி எத்தனை மாசம் தான் யாருக்கு தெரியும். ஆனா சுகம் பெற்ற எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். அற்புதமான தெய்வம். அவனை மன்னித்து இவருக்கு நினைச்சுக்கலாம். இயேசு ஒருவேளை நீ இவ்வளவு பாவம் செஞ்சே இல்லை, அதனாலதான் இப்படி வியாதி இருக்கிற, நீ இப்படியே கிட, எவ்வளவு தப்பு பண்ண, முதல் ஆடுன, எவ்வளவு ஆட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சோம் செய்யலாம். அவர் மன்னிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எங்க இருக்கோ அவர் மன்னிக்கிறார். ஆமென். இருதயத்தை அன்பு தான் மன்னிக்கிறார். சரிங்களா? அன்பும் மன்னிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைக்கிற மாதிரி. ஹalleluya. ஹalleluya. மன்னிக்கிறதும் மன்னிக்கிறதும் அன்பு. ஹalleluya. இயேசு அன்பானவர். இரண்டாவது அவர் மன்னிக்கிறவர். ஆமென். அன்பு நமக்குள்ள இருந்தா மன்னிக்கிற சுபாவம் தொடர்ந்து வரும். ஆமென். அப்ப இரண்டாவதாக
மன்னிக்கிற சுபாவம், மன்னிக்கிற இருதயம், மன்னிக்கிற அந்த தன்மை, மன்னிக்கிற குணம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒருவருக்கும் மன்னித்து இருக்கணும். அப்படி செய்யறாரு அப்படின்ட்டு மன்னிக்காத, மனைவிக்கு பேசாம கணவன் மன்னிக்காத இருக்கிறார். ஒருவருக்கும் விட்டு கொடுத்து சகித்து அன்பாய் வாழ வேண்டும். பிள்ளைகளை மன்னிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பாவம் செய்த நீங்க கூட போற, நீங்க வாசனம் வர போறன்னு சொல்லி பிள்ளைகளை கொண்டு கூடாது. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர்களை நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவன் பாருங்க மன்னித்தார். அந்த மனிதனுக்கு அற்புத சுகம் வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாமும் மன்னிக்கிறவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இயேசு எப்படிப்பட்டவர்? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். ஆமென். மூணாவது இயேசு எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்கிறவர். முதலாவது பார்த்தோம் இயேசு அன்பானவர். இரண்டாவது மன்னிக்கிறவர். மூன்றாவது நன்மை செய்கிறவர். அது என்ன நன்மை செய்வார்? பிசாசில் வைத்திருக்கிற சடங்களை விடுதலையாக்கினார். ஆமென். பெரிய நன்மை. நீங்க எத்தனை பேர் அவங்களுக்கே தெரியாம பசுத்தாவின் கண்டுகொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அவர்களை சுகமாக்கலாம், அவர்கள் விடுதலை அளிக்கலாம். சிலர் அவனுக்கே தெரியாது அந்த ஒரு பசுத்தாவின் கண்டுகொண்டு. ஒரு பொண்ணு ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. சொன்னாங்க, மாஸ்டர் எனக்கு இன்னுமே தெரியல மாஸ்டர், ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டேங்க, போறேன் ஆனா மனசுல ஏறவே மாட்டேங்க, வீட்டுக்கு வந்தா படிக்கணும், ஒரே டிவியா பார்க்கணும், போனா பார்க்கணும், நைட்டு படுத்தாலும் தூக்கம் செய்யலாம். உனக்கு ஒரு மணி வரைக்கும் போனதான் பார்க்கணும், ஆனா படிக்கிற இன்ட்ரெஸ்டே அப்ப ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணும் போது தெரிஞ்சது அந்த மகளுக்குள்ள சில அசுத்தாவிகள் இருக்கிற மகளை படிக்கலாம். அந்த மகளை அடிமையில் பற்றி ஜெபித்தா அந்த மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெற்றோருக்கு என்ன நினைச்சாங்க? ஒருவேளை அந்த மகளுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, அப்படி நினைச்சாங்க. ஆனா அந்த மகளுக்குள்ள அசுத்தாவி வந்து ஜெபிக்கும் போது வெளியேறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட சடங்களை குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிய வேண்டும். பிசாசு யாரை விழுங்கலாமோ அவரை தேடினான். சீக்கிரம் சிங்கம் போல யாரை விழுங்கலாம், யாரை பாவத்துக்கு விட்டுறோம், யாரை இச்சைக்கு விட்டுறோம், யாரை பாவத்துக்குள்ள மூழ்கடிக்கலாம், யாருடைய குடும்பத்தை பிரிக்கலாம், யாருடைய குடும்பத்துக்குள்ள வியாதி நோய்களை கட்டுகளை கடைகளை கொண்டு வரலாம். இப்ப நிறைய வகை தெரிவிட்டே அறியலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, நன்மை செய்கிறவர், பிசாசின் வடிவத்தில் யாரையும் அவர் குணமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். சிலர் பாருங்க சுற்றி திரிப்பாங்க, வீட்டுலாம் சுற்றி திரிப்பாங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு வீட்டில் நடந்த சம்பவத்தை அங்கே போய் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை அங்கே போய் சொல்லுவாங்க. இப்படி சொல்லி சொல்லி ஒரு 10 வீட்டுக்கு போயிருப்பாங்க, 10 வீட்டுக்கு பஞ்சம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நாம் நன்மை செய்கிறவரை சுற்றி தெரியும். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கினார். அது காரணம் என்ன
தெரியுமா? அதே வசனத்தில் வாசிங்க. 38 அப்போஸ்தலர் 9:32. அல்லேலூயா. இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஆமென். அப்ப கவனிங்க, நாமும் நன்மை செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த அபிஷேகம், அல்லேலூயா, காணப்பட வேண்டும். சும்மா போய் நன்மை செய்யறது வேற, பிசாசின் பிடியில் உள்ள ஜனங்களை இருக்கிறது வேற. அப்ப பிசாசின் பிடியில் உள்ள ஜனங்களை சுகமாக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அபிஷேகமும் பிரசன்னமும் நமக்குள்ள காணப்படணும். அப்ப ஜெபம் பண்ணா கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன். 40 நாள் உபவாசம் தான், ஜெபம் பண்ணார். தினந்தோறும் ஜெபத்தில் காத்திருந்தார். பிதாவின் சித்தத்தை கேட்டு கேட்டு செய்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை அவருடைய இருந்தது. அவர் இயேசு பாருங்க எவ்வளவு நன்மை செய்கிறவரை சுற்றி இருக்கிறார். அப்ப நாமும் நன்மை செய்கிறவரை சுற்றி இருக்கிறோம். சிலர் பாருங்க சாதாரண இருக்கும். இந்த பாவ பழக்கத்துல சுண்ணாமி பழக்கத்துல சிலர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, டிவியில பார்த்தோம் இந்த விளம்பரம். கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி சொல்றாங்க, டிவியில பார்த்து ஒரு மருந்து மாற்றம் என் கணவன் ஹஸ்பண்ட் தினமும் குடிக்கிறாங்க மாஸ்டர் அப்படின்ட்டு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. வாங்கி டெய்லி சாப்பிட்டு பார்த்தாங்க, முன்னாக்காக அதிகமாக தான் குடிக்கிறாங்க. குடியை எடுத்து வருவாங்க குடிக்கிறது. ஏன் சொல்றாங்க? உண்மையான விடுதலை இயேசு மாத்திரம் தான். எத்தனை மருந்து மாத்திரைகள் தானியங்கள் என்னால இருந்து கொண்டு சாப்பிடலாம், தப்பு கிடையாது, நல்லதுதான். ஆனா பரிபூர்ண விடுதலை, இலவசமாய் விடுதலை தருகிறது இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் இலவசமா விடுதலை தருகிறது. அப்ப இயேசு மாத்திரம் பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறவர். வசனம் சொல்கிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தால் பிசாசு பிடியிலிருந்து ஜனங்கள் யாவரையும் அவர் குணமாக்கினார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு சத்தம் பண்ணாலும் இன்னும் இப்படியே தான் இருக்காங்க. எவ்வளவு திட்டி பார்த்துட்டேன், எவ்வளவு சத்தம் பார்த்துட்டேன், எவ்வளவு ஆலோசனை பார்த்துட்டேன், இன்னும் 1% கூட அவன் மாறவே இல்லை. அவன் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. எவ்வளவு ஆலோசனை பார்த்துட்டேன். மாறும் ஒரே ஒரு தெரியுமா? ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில் உள்ளமே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் பிடித்து ஜெபத்தில் உள்ளாயிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:32. இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவர்கள் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாங்க. நல்லா கவனிங்க, யாவரையும், அதாவது எல்லாரையும். ஆமென். எல்லாரையும். இந்த வியாதி, அந்த வியாதி, தீர்க்க முடியாத வியாதி, இந்த வியாதிகள் வர முடியாது, அந்த சூழ்நிலை கிடையாது. அல்லேலூயா. மரணம் படுக்கையில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தேவை நமக்கு, நாம் நன்மை செய்யணும். நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த வல்லமை எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நன்மை செய்கிறவர் சொல்லி தெரியுமா? நமக்குள்ள பரிசுத்த வல்லமையின் வரங்களும் அபிஷேகமும் ஒவ்வொருத்தருக்குள்ள வேணும். அது எப்படியே கிடைக்கும்? ஜெபம் பண்ணாதான். ஆமென். யாருக்கு அர்ப்பணித்தா தான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றோம், உப்பு கொடுத்தா தான் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேலை, ஒரு டாக்டர் வேலை +2 படிச்சு கிடைக்குமா? படிச்சு முடிச்ச உடனே போயிட்டு நான் ஸ்கூல் போஸ்டர் வந்து டாக்டர் முடியுமா? முடியாது. அதுக்கும் எம்பிபிஎஸ் படிக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் எத்தனை வருஷங்கள் இருக்கு. ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறோம். அதுக்கு தனி படிப்பு, கண்டாக்டருக்கு படிப்பு இருக்கு, ஹார்ட் டாக்டருக்கு ஒரு படிப்பு இருக்கு. அல்லேலூயா. குழந்தை டாக்டருக்கு படிப்பு இருக்கு.
அதே படம் ஆண்டவர் சொல்றாங்க, நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் வச்சு அவர் சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம விட்டு அவர் என்ன சொல்றோம் அதன்படி கேட்டு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு ஐக்கியமா இருக்கும் போது செபிக்கும் போது அந்த பரிசுத்தம் பிரசன்னம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப நாமும் நன்மை செய்வோம் சுற்றி தெரிய முடியும். அல்லேலூயா. பிசாசின் ஜனங்களை விடுதலையாக்க முடியும். அப்ப பரிசுத்தாவின் வல்லமை நிரம்பி நீங்கள் இருக்கும் போது நீங்க போகிற வீடுகள்ல, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, நீங்க சந்திக்கிற ஒரு மக்களிடத்துல நீங்கள் செபிக்கும் போது எல்லாம் நடக்கும் என்றால் நீங்க செபிக்க அவருக்குள்ள இருக்கிற எல்லாவித விசுவாசப்படி அசுத்தாவி கண்டு செய்கிற மாத்திரைகள் பில்லிசுடைய கண்டு எல்லாவித கண்டுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். வசனம் சொல்கிறது விசுவாசம் பிடியில் அகப்பட்ட யாவரையும் வரவைக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க. சபைகள் ரசிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சபைகள் சபைக்கு வருவாங்க. ஆமென். கர்த்தர் பாருங்க ஆலயத்தை விரிவாக்குறாங்க. ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் ஜனங்கள் நிறைய வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவைகளுக்கு பயப்படாதீங்க. தேவைகளுக்கு நெகிழ்ச்சி நிற்காதீங்க. கர்த்தர் சந்திப்பார். ஆலயம் விரிவாக்குறதுக்கு காரணம் ஜனங்கள் திரளாய் வர போறாங்க. அல்லேலூயா. இருக்கிற ஜனங்கள், குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், போதை பழக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், விபச்சார பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பொல்லாத நல்ல தொற்றுள்ள ஜனங்கள், பொல்லாத பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. அசுத்தாவியில் பிடியில் இருக்கிற யாரையும் சுலபமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள், சுற்றி ஜனங்களை யாவரையும் விடுதலையாகி சபைக்குள்ள கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நாளை நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்வது. இயேசு நன்மை செய்வார். அப்ப நாமும் நன்மை செய்வோம். இயேசு நமக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார். அப்ப நம்ம பதில் நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்யணும்? ஆண்டவரை ஆண்டவரே நீங்க எனக்காக உங்க ரத்தத்தை கொடுத்து உங்களுடைய ஜீவனை கொடுத்து எனக்காக எவ்வளவு பாடுபட்டீங்க. நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன நன்மை செய்யணும்? உமக்காக என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வசனத்தின் மூலமாக சபையில் உள்ள செய்தியின் மூலம் வெளிப்படுத்துவார். ஆராதனை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட ஜெபத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த நன்மையை நீங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்காக நன்மை செய்யணும். நாமும் நன்மை செய்யணும். அவர் என்ன சொல்றோம் அதன்படி செய்யும் போது பெரிய ஆசீர்வாதம் வாழ்வுல உண்டாகும். நான்காவதாக இயேசு எப்படிப்பட்டவர்? வாசிப்போம். யோவான் 19 அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். 27 வசனம். பின்பு அந்த சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இங்கே நான்காவது என்ன தெரியுமா? நான்காவது இயேசு குடும்பத்தை பராமரிப்பவர். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது இயேசு அன்பானவர், இரண்டாவது இயேசு மன்னிப்பவர், மூன்றாவது இயேசு நன்மை செய்கிறவர், நான்காவது இயேசு குடும்பத்தை பராமரிப்பவர். இங்க இயேசுவை நல்லா சிறுவில் அடிச்சிட்டாங்க. ரொம்ப வேதனை கொடுக்கலாம். சிறுவில் ரத்தம். ஆனா அந்த நேரத்தில் சிறுவைக்கு கீழே தன்னோட தாயும் மற்ற அநேக ஸ்திரீகள் பெண்களும் இருக்கிறாங்க. வேலையோடு இருக்கிறாங்க. அப்ப இயேசு அந்த நேரத்திலும் தன் குடும்பத்தை கொடுத்தத ஒரு கரிசனை உள்ளவராய் காணப்பட்டவர். ஆமென். அப்ப இயேசு 26 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதோ உன் மகன். அந்த தன்னுடைய தாயிட சொல்றாரு. இயேசு சொல்றாரு அதோ உன் மகன். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு சீசன் சொல்றாரு அதோ உன் தாய். அந்த நேரத்தில் சீசன் தாயை தகர்த்து சேர்த்து கொடுத்தார். இது என்ன தெரியுது என்றால் இயேசு குடும்பத்தை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். மரிக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தன் குடும்பத்தை அனாதையாக விட்டு போல, தன்னோட தாயின் தன் சகோதரர்களையும் அனாதையாக விட்டு போல குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் சொன்னாரு. இதோ ஒரு மகன், இதோ ஒரு தாய் அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை
சில குடும்பத்தில் பாருங்க, கணவன் என்ன நினைப்பாங்க, வேலைக்கு போறேன், வாரத்தில் 6 நாள் 7 நாள் வேலைக்கு போறேன், பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன், குடும்பத்தை எப்படி நடந்து பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கும், எதையால கேட்கக்கூடாது, எதையால பேசக்கூடாது. 6 நாள் 7 நல்லா வேலைக்கு போறேன், 4 நாள் நைட்டு போறேன், அவ்வளவுதான். கணவன் மனைவி நல்லா பேச மாட்டாங்க, பிள்ளைகள் நல்லா பேச மாட்டாங்க, பிள்ளைகிட்ட நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க, பிள்ளையோட விருப்பத்தை கேட்க மாட்டாங்க, குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த சூழ்நிலை இருக்கு, அதை விசாரிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு பணம் முக்கியமா, நம்ம முதல் காலத்துக்கும் குடும்பத்துல உங்களுடைய நேரத்தை செலவு பண்றது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு குடும்ப தலைவர், குடும்பத்திற்கு தாயை யாராவது மனைவி நேசிக்கணும், அவங்களோட நேரத்தை செலவு பண்ணணும். டெய்லி உட்கார்ந்து பேச, பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணணும். அதே போல மனைவியும் தன்னுடைய கணவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்க ரொம்ப கோபப்படுறது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் வெயில கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராங்க, பலதரப்பட்ட பிரச்சனை செஞ்சுட்டு வராங்க. பொதுவாக மனைவிமார்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. சிலர் வேலைக்கு போறாங்க, சிலர் வேலைக்கு போறாங்க, சிலர் வீட்டில் இருக்கீங்க. வேலைக்கு போறாங்க பிரச்சனை இல்லை, அது வந்து மெசேஜ் ஃப்ரீயா மனசுலாம் புரியாது. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க, நாளை கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும், வர வேலைக்கு பாருங்க, நிறைய யோசிச்சு வச்சிருப்பாங்க, இதெல்லாம் பேசணும் பேசணும் பேசணும். யாரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க, அப்போ வந்து சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு போட்டு அப்பயும் சொல்ல மாட்டாங்க, குழம்பு ஊத்தாம சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு 2 மணிக்கு சாப்பிட்டா கூட ஆரம்பிப்பாங்க. சில சிரிக்கை பார்த்து எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் போல தெரியும். அப்ப ஆரம்பிப்பாங்க, வயிறு நிறைய சாப்பிட முடிச்சாங்க. நீ சொல்ற பார்த்தா பாஸ்டர் உங்க வீட்டுல எல்லாருக்கும் அல்லேலூயா, எல்லாருக்கும் அப்படிதான், வீட்டுக்கு வாசப்படிக்கிற மாதிரி. அப்ப கவனிக்க, அப்ப இது சொல்லக்கூடாது. சாப்பிட்டு வயிறால சாப்பிட்டு முடிச்சாங்க, உட்கார்ந்து கணவன் மனைவி ஒரு 1 மணி நேரம் காலையில் சாப்பிட என்ன நடந்தது, எதை ஆலோசிச்சீங்க, என்ன காரியம் நடந்தது, எதை பேசுறீங்க, என்ன செய்யலாம் குடும்பத்துக்கு, இப்படி உட்கார்ந்து பொறுமையா ஒரு சொல்லும் கேட்கணும், ஒருவருக்கு பேசி தேவ சொல்வதில் அர்ப்பணித்து அந்த காரியங்களை தெரியப்படுத்தும் போது குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தை பராமரிக்கிற பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்கு, கணவனுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. இங்க இயேசு குடும்பத்தை அனாதையாக போல குடும்பத்தை நேசிக்கிறார். ஒரு இடத்துல கேள்விப்பட்ட ஒரு நடந்த சம்பவம், ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஊழியத்துக்கு போனார், முழு நேரம் ஊழியத்துக்கு போயிட்டார். அவருடைய பிள்ளைகளை கவனிக்கவே இல்லை. காலையில் கடத்தி ஊழியத்துக்கு போவார், நைட்டு தான் வருவார். இது நடந்த சம்பவம், நான் கேள்விப்பட்டேன். அப்ப நம்ம மனைவிக்கு என்ன வேணும் கேட்கணும், விசாரிக்கப்பட்டார். கேட்டால் கட்ட போது போனார், அவ்வளோ ஒரே நாள் இருக்குது. நான் பிள்ளைகளுக்கு அதே போல தான், காலேஜ் ஃபீஸ் நடக்குமா, கட்ட போது இவர் எந்த பிரயாசமும் பண்ணவே இல்லை. பிள்ளைகளுக்காக ஒரு நேரத்தை கொஞ்சமாக செலவு பண்ண முடியல. கணேசன் பையன் பார்த்தான், அப்பா செய்யலாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு நாள் கூட சாப்பிட்டியா, இவனுக்கு என்ன வேணும், நீ என்ன படிக்கிற, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் வேணும், எதையுமே விசாரிக்கிற. பார்த்தா பையன் ஏசு இப்படிப்பட்டவனா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு கடைசியில பாவ பழக்கத்தை உணர்ந்து ஜெயித்து சமுதாயத்தில் பெரிய பாவம் நடந்த சம்பவம். இந்த தகவல் என்ன செய்யணும், கூலி செய்ய தப்பு கிடையாது, ஆனா குடும்பத்தை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவர் சொந்த குடும்பத்தை நடந்து நிர்வாகிக்க முடியல, செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஊழியமே குடும்பத்தோட ஆரம்பிக்கும். ஆமென். முதல் கர்த்தர் எல்லாருமே ஃபர்ஸ்ட் யாரு, இயேசு ஆண்டவர். இரண்டாவது குடும்பம், மூன்றாவது யாரு, நம்ம வேலை சபை எல்லாமே ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டது. சிலர் ஆண்டவர் சொல்லுவாங்க, நிச்சயமா உண்மைதான். ஆனா தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி நேசி, அல்லேலூயா, பிள்ளைகளை நேசி, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே பெரிய சபை எங்கோயாவில் இருக்கு, மாதேஜம் அவர் இறந்தார். அந்த சபையில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட விசுவாசிகள். ஆரம்ப நாட்கள்ல அவர் தொடர்ந்து ஒளிந்து செஞ்சுட்டே இருப்போம். கல்யாணம் முடிச்சுட்டு என்ன செஞ்சாருன்னா, தன் மனைவி வீட்டை விட்டு நாளைக்கு போகிற வீட்டுக்கு நைட் வருவாங்க, நாளைக்கு போகிற நைட் வர, இப்படியே இருக்கிறது. அவங்க மனைவி பார்த்தாங்க, வெறுத்துட்டாங்க. தலைவன் ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியாது. நைட்டு வருவாரா, ட்ரெஸ்ல போட்டு ஜவனம் பண்ணு போயிடுவாங்க. நைட்டு கூட ஜவனம் வருவாரா, தூங்கி
வெறுப்பாகி போயிடுச்சு. அவருடைய அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா இவனோட வாரம் பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிருக்கேன். ஏன் உட்கார்ந்து அதிகம் சொல்ல படிக்க அன்பாவே இருந்து படிக்க எப்ப பார்த்தாலும் பிசி 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 போயிட்டு அந்த மாமியார் ரொம்ப செபிக்கிறோம். கூப்பிட்டு வச்சு மருமகிட்ட கொஞ்ச பேசுறாங்க. உன் மனைவி வந்து ஒரு பொருள் கிடையாது, ஒரு உயிரற்ற பொருள் இல்லை. உன் மனைவிக்கு ஒரு அன்பு இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, மனசாட்சி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆடக்கூடிய அந்த ஆலோசனை வேதத்துக்கு கொடுத்தாங்க. உனக்கு ஏற்றக்கூடிய அன்பர் கொடுத்துருக்காங்க. நீ ரெண்டு பேரும் கிடையாது, கொடுத்ததா இருக்கணும். ஆமென். அப்படி அவசரம் கொடுத்தா பிறகு அடுத்து ஜெபம் பண்ண பிறகு அடுத்து தீர்மானம் பண்ணாங்கன்னா வாரத்தில் 6 நாள், அதாவது ஊழியர் நடந்தாலுமே திங்கட்கிழமை லீவ் இருப்பாங்க. 6ஆவது நாள் அடுத்த நாள் ஊழியருக்கு ஒரு நாள் லீவ் விட்டு செய்வாங்க. அது மனைவியை கூப்பிட்டு எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கோ எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மனைவிக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க. சந்தோஷமா நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு நாள் மனைவியோட செலவு பண்றாங்க. அடுத்த அந்த ஊழியம் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிச்சு. அவருடைய புக்கில் எழுதப்பட்டு அவருடைய புஸ்தகத்தை வாசிக்கும் தெளிவாக எழுதப்பட்டு அப்ப அவன் மனைவியில ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சான். என் கணவன் எவ்வளவு அப்ப அந்த நாட்கள்ல பாருங்க ஊழியர் ரொம்ப கஷ்டம். 7 வருஷம் ஒரு ஆத்மா கிடையாது ஊழியர். ஆனா பிஸியா தான் ஓடுனார். ஆனா எப்ப மனைவி நேசிக்க ஆரம்பிச்சாரோ, மனைவிக்கு நேரம் கொடுத்தாரோ, அதுக்கடுத்து அவங்க மனைவிகளை ஒரு சமாதானம் வந்துச்சாங்க. என்னன்னா கணவன் மனைவி கையில் பிடித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. ஊழியமும் வளர்ந்தது, குடும்பமும் வளர்ந்தது. இன்னைக்கு அவங்க சபையில 10 லட்சத்துக்கு மேற்பட்ட விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தை நாம் பராமரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில சொல்லுவாங்க தேவை ஆண்டவர் பார்த்துக்கணும், கரெக்ட் தான், நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் ஏன் நம்ம வச்சுக்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அது ஜெபம் பண்ணணும், கரெக்ட் தான். ஆண்டவர் நமக்கு யாரை கொடுப்பார்? ஆமென். குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், மனைவியை எப்படி அன்பா இருக்க வேண்டும், ஆமென். குடும்பத்தின் தேவையை என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து தேவ சமூகத்துல நாம் ஜெபம் பண்ணணும். அவங்க ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து குடும்பத்தை பாருங்க அப்படியே விட்டு போன, அப்படியே விட்டு போன. வசனம் சொல்லுகிறது, அதோ உன் மகன், அதோ உன் தாய். தாய் சேர்க்கையாக இயேசு குடும்பத்தை பராமரிக்கிறவங்க காணப்படும். அப்ப நாம் நம்ம குடும்பத்தை, ஒவ்வொருத்தர் குடும்பத்தை நாம் நேசிக்கிறவங்க காணப்பட வேண்டும். குடும்பத்துக்குள்ள கஷ்டங்கள் வரும், சண்டைகள் வரும், பிரிவினைகள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லா குடும்பமும் வளர்ச்சி. அதுக்காக டைவர்ஸ் கேட்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை வரும். இங்க இருக்கிற யார் குடும்பத்தையும் கணவன் மனைவியில யார் வாழ்க்கையானது கல்யாணம் வச்சதாலும் இப்ப வரைக்கும் சண்டை மரணி இறக்க முடியுமா? யாருமே சொல்ல முடியல. எல்லா வாழ்க்கையும் அவகாசம். யாரையும் சண்டை போட்டாலும் இரவு நேரத்துக்குள்ள சூரியன் மறைந்துள்ள சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப கணவன் மனைவி இணைந்து நாம் குடும்பத்தை கட்ட முடியும். ஆமென். கணவன் மனைவி சமாதானம் சந்தோஷமா இருந்தால் தான் பிள்ளைகள் வளர்க்க முடியும். அம்மா அப்பாவை எப்போதான் தொடர்புகிட்டே இருந்தாங்க. எங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு. டெய்லி காலையில அவர் வீட்டுல வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு மேல வேலைக்கு போயிட்டு போனாலும் பாருங்க அந்த வீட்டுல அந்த மகள் எழுதிச்சோம்னா போன் போட்டி பேசிட்டே இருப்பாங்க. சவுண்ட் வெளியில போனோம், 4 நாள் கிட்ட நல்லா கேட்கும். என் கணவன் பிடிச்சதான் முடிக்கிறதா அப்படி பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் சத்தம் நல்லா இருக்கு. கணவன் வந்தப்பறம் அமைதியா இருப்பாங்க. நைட்டு 8 மணிக்கு மேல வருவார். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10-11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்தம் ஒரு நாள் 2 நாள் வாரத்தில் 4 நாள் 5 நாள் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. ஏன் சொல்றோம்னா அப்ப அதை பாருங்க, அந்த வீட்டுக்கு பிள்ளை எப்படி வளரணும், அந்த பிள்ளை எப்படி வளரணும். ரொம்ப அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப நாமும் வளர்ந்தா கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அதுன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கும்? திருமணம் வேண்டாம், திருமணம் இருந்தா சண்டை நடக்கணும். அப்ப அந்த பிள்ளைக்கு அன்பு இருக்குமா? இருக்கவே பிரச்சனையா இருக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தை நன்றாக நடத்துறவர்கள் பராமரிக்க
நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் பராமரிக்கணும். கரிசனையாய் இருக்கிறோம். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன் எல்லாரையும் நேசிக்கணும், விசாரிக்கணும், அன்பாயிருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். அல்லேலூயா. இருக்கும்போது பாருங்க, ஆண்டுடைய சுபாவத்தை நாம் தெரிந்தவர்களாக மாறுவோம். கடைசியாக வாசிப்போம் மார்க் 11:17. ஐந்தாவதாக இயேசு சபையின் ஜனங்கள் செபிப்பதை விரும்புகிறார். முதலாவது இயேசு அன்பானவர், இரண்டாவது இயேசு மன்னிப்பவர், மூன்றாவது இயேசு நன்மை செய்பவர், நான்காவது இயேசு குடும்பத்தை பராமரிக்கிறவர், ஐந்தாவது இயேசு சபையின் ஜனங்கள் செபிப்பதை விரும்புகிறவர். இங்க இயேசு சபைக்கு வராது, வந்துட்டாங்க பாருங்க, ஒரு ஃபைட்டர் போட்டார். அது சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று. இயேசு சொன்ன வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. அப்ப இயேசு ஜனங்கள் சபையில் செபிப்பதை ரொம்ப விரும்புறார். ஆமென், ஆமென். அப்ப அந்த சபையில் ஜெபம் நடக்கணும். அல்லேலூயா. ஜெபம் நடக்கணும். உங்க சபையில் வைத்திருக்கிற அந்த கொள்கையின்படி சில சபைகள் பார்த்து வாரத்துக்கு முன்னால் சமதானத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சில சபைகள் திறந்தோறும் அதிகாலை ஜெபம் நடக்கும். சில சபைகள் பார்க்க திறந்தோறும் யாராவது பிரார்த்திச்சுட்டே வருவாங்க. ஒரு ஊழியரை போட்டு தினமும் திறந்திருக்கும் சபைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. மக்கள் காலையில் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அதன்படி இந்த நம்முடைய சபையில் சொல்லப்பட்ட கொள்கையின்படி, கொடுக்கப்பட்ட திட்டத்தின்படி நாம் செபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப சபை செபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். இங்க இயேசு சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. அப்ப சபையில் ஜெபம் அதிகமாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஜெபம் அதிகமா இருக்கும். ஜெபம் அதிகமா இருக்கும். சபையில் வருகிற சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஜெபத்தை அதிகமாய் விரும்ப வேண்டும். அவருடைய வார்த்தை அதிகமாய் விரும்ப வேண்டும். அவருடைய வசனத்தை அதிகமாய் விரும்ப வேண்டும். தேவனோட நேரத்தை அதிகமா செலவிடுவதை விரும்ப வேண்டும். ஆமென். இயேசு ரொம்ப இயேசு பாருங்க சபையை நேசிக்கிறவர்கள். சிலர் பாருங்க சபையை பெரிய கூட்டத்தை ரொம்ப நேசிப்பாங்க. நீங்க உலகம் பாருங்க, சிலர் கண்டம் பாருங்க காரணம் தெரியுமா? தனக்கு கொடுக்கப்பட்ட சபையை அன்பமாய் பார்க்கணும். அது சின்ன சபையா இருக்கும். ஆத்மக 5 பேர் 10 பேர் 20 பேர் 50 பேர் தான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய கூட்டத்தை டிவியில பார்த்து அதுதான் அங்கதான் ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. இங்க ஒரு சின்ன சபையில் ஆண்டவர் அற்புதம் செய்யல நினைச்சாங்க. பெரிய கூட்டத்தை பார்த்து ஏமாத்துறாங்க. அங்கதான் இயேசு உலாவுறாரு, அங்கதான் இயேசு நடக்கிறாரு, ஓடுறாரு, அற்புதம் செய்யறாரு. இங்க அற்புதம் செய்யற நினைச்சு மாயமான இந்த மலைக்குள்ள கொடுத்துறாங்க. ஆனா இயேசு எங்க வாசம் செய்யணும்? நம்ம இருதயத்தில். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் நம்ம வாசம் செய்யணும். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையை நாம் நேசிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபையில செபிக்கிறவர்களா இருக்கணும். ஆத்துமக்களுக்காக செபிக்கணும். சுற்றிலுள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட செபிக்கணும். இந்த சபையின் ஆலய பணிகளுக்காக செபிக்கணும். சபையின் தேவைகளுக்காக செபிக்க வேண்டும். சுற்றிலுள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் செபிக்கணும். அல்லேலூயா. இன்னும் ஜனங்கள் நிறைய வர வேண்டும் என்று செபிக்கணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வீடு ஜெப வீடு சொல்லுங்க. இயேசு ஜெபம் பண்ணது அவரோட ஆலயத்தில் வந்து ஜெபிக்க கொடுக்கும். தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம் தான், அது தப்பு இல்லை. கண்டிப்பா ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் ஜெபிக்கணும் அவசியம் தான். அதே போல ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். குடும்பமாக ஜெபிக்கணும், கூட்டமாக வந்து ஜெபிக்கணும், 2-3 பேராக ஜெபிக்கணும். ஆமென். ஆண்கள் டீமா ஜெபிக்கணும், பெண்கள் டீமா ஜெபிக்கணும், வாலிபர்களாக ஜெபிக்கணும், சிறுபிள்ளைகளாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கணும். ஆமென். நம்ம கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் அந்த முறைமையின் படி ஆமென் எல்லா ஜெபத்திலும் எல்லாரும் இணைந்து யாருமே விசாரிப்பார். ஆமென். குடும்பமாய் ஆமென் திரளாய் வந்து சபையில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஜெபிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப ஜெப வீடு ஆமென் என்ன பேருன்னா ஜெப வீடு. அப்ப இந்த ஜெபத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
இந்த காரியத்தை பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு அன்பானவராய் ஆமென். அப்ப நமக்குள்ள இந்த 2 நாட்கள்ல நம்முடைய இயேசு அன்பானவராக இருக்கிறார். நாமும் அன்பானவராய் காணப்பட வேண்டும், மன்னிக்கிறவராய் காணப்பட வேண்டும், ஆமென். நன்மை செய்கிறவராய் மாற வேண்டும், குடும்பத்தை நேசிக்கிறவராய், பராமரிக்கிறவராய், விசாரிக்கிறவராய் இருக்க வேண்டும். கடைசியாக சபையில் தனக்கு சிரிப்பது ஆண்டவர் ஒருவர். அதனாலதான் பாருங்க, இயேசு ஜெபமாலைக்கு போறாரு, பிரசங்கம் பண்ணாரு, உபதேசம் பண்றாரு. ஆமென். அப்ப இயேசு சபையை நேசிக்கிறவர், ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். அப்ப நாமும் இந்த சபையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையை நேசிக்கிறோம். உங்களை சுற்றி 1000 சபை கொண்டு வாங்க, அதை காட்டிலும் உங்க சபையை அடையும் நேசிக்கிறோம். உங்க சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்க வேண்டும். உங்க சபைக்கு கொடுக்கிற தர்மத்திற்கு கொடுக்கணும். ஆமென். உங்களுக்கு செபிக்க அல்லேலூயா ஆண்டவர் ஆலயத்தை கொடுக்கணும். அப்ப உங்க பசவா காரியங்களுக்கு எங்க கொடுக்கணும்? உங்க ஆலயத்தை கொடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எங்க ஆலயத்துல ஒரு சிலரா பாருங்க, 4 பசவாங்க 2 பிசி ஒன்னு இங்க கொடுக்குற, ஒன்னு அங்க கொடுக்குற. இல்லைங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு சிறப்பு காரியங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயத்தில் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயம் சின்னதாக பெருசா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற கிராமத்துல உங்களை நேசித்து ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை உங்கள் முழு அன்பை செலுத்தி பாருங்க, ஒரு முழு கரிசனை செலுத்தி பாருங்க, ஒரு முழு உள்ளத்தோட இந்த ஆலயத்தை நேசிங்க. அல்லேலூயா. இங்கிருந்து கூடி சுற்றி பாருங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்கு திரளாய்க்கு ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, நன்மையை செய்யுங்க. திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷம் சபை இங்கே கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் திரளாய் பெருக செய்வார். உங்க தேவை நினைச்சு கலங்காதீங்க, உங்க கஷ்டத்தை நினைச்சு தேங்காதீங்க. உங்க கண்ணீர் எல்லாமே மாறும், உங்க வேதனை நீங்கும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. இயேசு நமக்காக அதிகப்பட்டிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறார். அவர் பாருங்க, குடும்பத்தை நேசித்தார், பராமரித்தார், சபையில் சடங்களை நேசித்தார், எல்லா மக்களுக்காக பாருங்க ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு அல்லேலூயா. 2 நாட்கள் நாம் தியானிக்கிறோம். அன்பானவர், மன்னிக்கிறவர், நன்மை செய்கிறவர், குடும்பத்தை பராமரிக்கிறவர், சபையை நேசிக்கிறவர், ஜெபத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எங்களுடைய செபிப்போம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே தாழ்ந்த தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கரத்தை விட்டுக் கொண்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய அன்பை, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்க கிருபை. ஹalleluya. ஆண்டவரே நீங்க அன்பானவர் தகப்பனே, நாங்களும் அப்படிப்பட்டவராய் மாறவே செய்யுங்க. நீங்க எல்லாரும் நேசிப்பீங்களே, அதே போல நாங்கள் எல்லாரும் நேசிங்க. எங்களுக்கு ஆண்டவரே அந்த அன்புள்ள இருந்ததை தாரும் தகப்பனே. நீங்க மன்னித்தீர்களே தகப்பனே, அதே போல எல்லாரையும் மன்னிக்கிற இதயமுள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. யார் எதை சொன்னாலும் செய்தாலும் ஆண்டவரே விரோதமா பேசினாலும் நாங்கள் அவர்களை முழு மனதோடு மன்னிக்கிறோம் என்று சொல்லுங்க. மன்னிக்கிறோம் ஆண்டவரே, மன்னிக்கிற இதயத்தை தாரும் தகப்பனே. நன்மை செய்யணும் தகப்பனே. ஆண்டவரே எங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு நாங்கள் நன்மை செய்யணும். பிசாசு பிடிக்கிறவர்களுக்கு அந்த விடுதலையை ஆண்டவரே நாங்கள் தரும்படியாக எங்கள் பரிசுத்தாவின் வல்லமையால் அபிஷேகத்தினாலும் இதாவே எங்கள் ஒவ்வொருத்தரும் நிரப்பும்படியாக செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்தை விசாரிக்கிறவராக, பராமரிக்கிறவராக, நேசிக்கிறவராக, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ஒவ்வொரு குடும்பமும் அந்த மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரப்பா. தேவன் சபையில் இருக்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பா. என்னுடைய வீடு சபை வீடு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே ஆண்டவரே சபைக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்றாய் ஜெபிக்க, பரிசுத்தாவில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யப்பா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே மகிமையும் கனத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்து இந்த ஆலயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒளிவமர் கண்களை போல நாட்டப்பட்டு இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்யப்பா. ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதியும். தேவ முடியாத ஆசீர்வதித்து நம்மளே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் சுகத்தின் பலரையும் தீர்க்காசிக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலயத்தின் மீத கட்டுமான வேலை தேவைகளை கர்த்தர் சந்தியும். கொடுக்கிற உள்ளங்களை ஆண்டவரே திரளாய் கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே முதல் ஆலயத்தின் மகிமை, பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க உதவி செய்யுங்க.
மகிமைப்படுங்க. அது கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளாய் நன்றி. அது என்னை வரைத்து ஆதியான தேவன் பரிசுத்தம் வெளிப்படுவதற்காக நன்றி சொல்லுவோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.